ஹாய். நிறைய பேருக்கு இந்த டிசைன்லேயே பாருங்கள், இது வந்து 3mm சுகர் பீட் வச்சு ஒரு லைன் முடிச்சிருக்கேன். அடுத்து 3mm ஒரு இந்த கார்னரில் வந்து இவ்வளோ கேப் விடுது சரியா. இதில் வந்து இதே பீடை நம்ம வச்சோம்னா பத்தாது, வைக்க முடியாது. இந்த இடத்துல என்ன போனால் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். சரிதா, இடிக்கும். இது ரொம்ப மல்லு கட்டி வச்சாலும் கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் ஃபினிஷிங் மாறும். சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேயே அப்படியே நாட் போட்டு விட்டுருவாங்க, இந்த கேப் தெரியுது வச்சு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இந்த சுகர் பீடே இதில் பக்கத்தில் வச்சு இதில் முடிக்கலாம். அந்த 3mm ஒரே ஒரு சுகர் பீட் மட்டும் அதில் போடுற பாருங்க. பார்க்குறப்ப தான் லைட்டாக தெரியும், இது போட்டு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது. ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் இதை இது பண்ணிங்கன்னா அவங்களால இது பண்ண முடியாது, ஏதோ மாற்றி வச்சுருக்காங்களோ அப்படின்றதுனால தெரியாது. நீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபினிஷ் ஆகிடுச்சு சரிதா. இப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக உள்ள மாதிரி இந்த கேப் உள்ள பாருங்கள், இந்த சைடும் அதேமாரி நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இந்த கேப்பும் இருக்காது, இந்த சுகர் பீடும். இது இந்த வீட்டில் மட்டும் இல்லை, எல்லா டிசைன் தர்கான் ஸ்டோன்ஸ்லேயும் வந்து கேப் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீட்டை வச்சு ஃபில் பண்ணால் தெரியாது. ஒர்க் வந்து ஃபினிஷ் நீட்டாக இருக்கும். கேப் விட்டால் அது இதாக இருக்காது. சில பேருக்கு தெரியும், இது கிட்ட எல்லாருக்கும் தெரியாது. அதனால யூஸ்ஃபுல்லாக